டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் புறக்கணித்த நிலையில் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒரு சில யூனியன் பிரதேசங்களில் மட்டும் துணைநிலை ஆளுநர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நடுவண் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் புறக்கணிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளனர். அதே நேரத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றார். நடுவண் நிதிநிலை அறிக்கையில் பாகுபாடு காட்டப்பட்டதற்கு தனது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் கூட்டத்தில் பதிவு செய்ய வாய்ப்பு வழங்காததால் கூட்டத்தில் இருந்து அவர் வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா, எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு எதிராக காட்டப்படும் பாகுபாடு குறித்து கூட்டத்தில் எனது கண்டனத்தை பதிவு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான விக்சித் பாரத் 2047 திட்டம் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நடுவண் அரசின் மாற்றாந்தாய் மனப்போக்கால் மக்கள் மன்றத்தை நாடியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தமிழக மக்கள் புறக்கணித்ததால் அவர்களை பழிவாங்கும் நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தவறுகளை செய்து வந்தால் மேலும் தோல்வியை சந்திப்பீர்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.